ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. விடுங்க. தென் நெக்ஸ்ட் பேட்சுக்கெலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். ஏனாத்தனெல்லாம் உள்ளே விட்றதில்ல. ஸ்டார்டிங் இப்போ உங்களுக்குலாம் முடிச்ச பிறகு தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அவங்களுக்குலாம் வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஹெவியாக வச்சு அதில் இன்ட்ரெஸ்டட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு செஷனுக்கான ஒரு மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு வேல்யூபிள் என்னன்னு காட்டி தான் உள்ளே வந்து விடணும். இது மாதிரி ஓப்பனாக வந்து விடுறது ரொம்ப எங்களுக்கே இதாகிடுச்சு. நெக்ஸ்ட் பேட்ச் ஹெவியாக வச்சுக்கிறோம். 10 பேர் கூட உள்ள வர மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு யாரோ செஷன் இது லிங்க் ஒர்க் ஆகலன்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு குரூப்ல. ஹார்மோனிக் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு வர சொல்லுங்க. போயிட்டு பே பண்ணி படிச்சுட்டு வரட்டும். டைம் போகிறவங்க மட்டும் கொஞ்சம் அப்படி மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இங்கே வந்து நிற்கிறீங்க. ஹார்மோனிக். இந்த ஹார்மோனிக் மெத்தடாலஜிக்குள்ளே நீங்கள் மைண்ட் செட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேடு பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஐலோ அதை தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் வந்து இம்பேலன்ஸு இதுதான் கரெக்டான சப்ளை டிமாண்டு டெசிஷனு எக்ஸ்ட்ரீமு வாட் எவர் இது எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஐலோ தெரிஞ்சாலே போதுமானது இதில். ஓகேங்களா? இந்த ஹைலோவில் எந்த மாதிரியான ஹைலோ தெரியணும்னா WM இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய ஐலோஸ் இருந்தாலே உங்களால் வந்து ஈஸியாக ஹார்மோனிக்கை வந்து பார்க்க முடியும் மார்க்கெட்டில். நெக்ஸ்ட்டு ஃப்ரீஸாக நிற்கிது. நான் எதையுமே வந்து ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணவே கிடையாது, பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. வழக்கம் எழுதி காட்டுங்களே. சரி ஓகே, எழுதியெல்லாம் காட்ட மாட்டேன் இனிமேல், இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? சரி ஓகே. இன்னும் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது உங்கள் பேட்சுக்கு எல்லாருக்குமே. உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு இல்லை? ரிஸ்க் ரிவார்டு மணி மேனேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சது உங்களுக்கு? முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு லைவ் ட்ரேடிங்குள்ளே தான் வருவீங்க. அதுக்கு தகுதியானவங்க மட்டும்தான் உள்ளே வருவீங்க. பார்ப்போம், உங்கள் பேட்சில் ஒரு 3 பேராச்சும் ட்ரேடராக வெளில வராங்களா பார்க்கலாம். 300 பேர்லேருந்து 0.1% கூட இல்லை. ஓகே, அதே மாதிரி இந்த மெத்தடாலஜி ட்ரேடிங்கில் அக்யூரசி ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 8. கிளியராக தெளிவாக நீங்கள் ஹார்மோனிக் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா 10/8. ஓகேங்களா? அரங்குறையே வந்து பார்க்குறது எல்லாமே வந்து தப்பாக மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எதுலையும் உங்களால் வந்து லாஸ் மட்டும்தான் பண்ண முடியும், ப்ராஃபிட் பண்ண முடியாது. அண்ட் இது மார்க்கெட்டில் மேஜிக்கலாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு தியரி. ஓகேங்களா? நம்ம வந்து சப்ளை டிமாண்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இவ்வளோ வித்தைகள் ஈச் அண்ட் எவ்ரி மூவுக்கு நம்மளுக்கு கதை சொல்ல முடியும். ஆனால் ஹார்மோனிக்கோடைய என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வரும்போது மேஜிக் பண்ணுற மாதிரி ஒரு மூமெண்ட் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து ஹார்மோனிக்கோடைய பவர் இன்க்ரீஸ் ஆகும். அது மேஜிக்காகவே தான் இருக்கும் நம்மளுக்கு. அண்டு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதோடைய டார்கெட்டை மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஆகும். ஆனால் அது ரிவர்ஸ் ஆகக்கூடிய இடத்துல வந்து ஏன் ரிவர்ஸ் ஆகிறன்றதுக்கான லாஜிக் கூட மிஸ் ஆகும் உங்களுக்கு. ஆனால் அதோடைய என்ட்ரி பாயிண்ட் அண்ட் டார்கெட் பாயிண்ட்டு மஸ்ட் டார்கெட் 1 வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொடுத்துரும். ஸோ டார்கெட் 1ங்கிற ரேஷியோஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது 10/8 வந்து கிடைக்குது.
அண்டு இந்த ஹார்மோனிக்குன்ற ஒரு பேரை வச்சு 100+ பேட்டர்ன்ஸ் வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் கண்டுபிடிச்சதுக்கு அதுக்கப்புறம் ஹார்மோனிக் யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, ட்ரேடர்ஸ் மென்டர்ஸு. அவங்க வந்து நெக்ஸ்ட் ஹால்ட் பேட்டர்ன் ஆல்டர்னேட்டிவாக சொல்லிட்டு நிறைய பேட்டர்ன் வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கினாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் ரியலாகவே இந்த ஹார்மோனிக் கண்டுபிடிச்சவர் 5-6 பேட்டர்ன் தான் வந்து மார்க்கெட்டில் அவர் வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஸோ அவருடைய ஹார்மோனிக்குடைய ஆத்தர் பேர் என்னென்னா ஸ்காட் கார்னி. ஓகேங்களா. ஸோ அதோடைய புக்கும் வந்து நான் வந்து எஜுகேஷன் கண்டென்ட்டில் 3 இது இருக்கும், 3 புக்கு இருக்கும். அதில் ஒரு புக்கு மட்டும் நான் வந்து அப்லோட் பண்ணுறப்ப அதை படித்து முடிச்சுட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் 2 புக் அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னேன். யாருமே திருப்பி என்கிட்ட கேட்கல செகண்ட் பேட்சில். ஆனால் அந்த சொல்லி கொடுத்ததே அதவே ஒரு மாஸ்டர் பண்ணிக்கணும், அதவே வச்சுட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க இன்னி வரைக்கும் நம்ம டீமில். ஸ்மார்ட் ஃபாரெக்ஸில் இருக்கிறவங்களும் இருக்கட்டும் அண்டு நார்மலாக வந்து எஸ்எம்டியில் இருக்கிறவங்களும் இருக்கட்டும், ஹார்மோனிக்கு மட்டும் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இன்னி வரைக்கும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஹார்மோனிக் பேட்டர்னு எதை வச்சு கிரியேட் பண்ணாங்கன்றத பார்க்கலாம். ஒரே நிமிஷம், இன்னொரு ஃபோன் வருது. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. டிஸ்கார்ட் ஆக்சஸ் கொடுத்துட்டாங்க ப்ரோ. அதில் வெல்கம் அப்புறம் 2 பேஜ் தான் ப்ரோ இருக்கு. வரும் ப்ரோ, உங்களுக்கு லேட்டாக அப்டேட் ஆகும். நீங்கள் அட்மினை கான்டாக்ட் பண்ணுங்க. அனௌன்ஸ்மெண்ட்டில் அட்மினோட நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இதுக்கு மேலே வரவங்க அத்தனை பேருக்குமே ரொம்ப சிவியரான கண்டிஷன்ஸ் இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ண சேட்டை அப்படி. ஓகே, இப்போது மார்க்கெட்டில் இங்கே வந்து ஒரு கோடு போட்டால் இதுக்கு நம்ம என்ன நேம் சொல்லுவோம்? ட்ரெண்ட் லைன். மேஜரான ஒரு ஆன்சர் சொல்லுங்க. இந்த ஏரியாவை நம்ம லோன்னு சொல்லுவோமா? லோ ஹை ப்ரோ. அண்ட் இந்த ஏரியாவை நம்ம ஹைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமாம். ஸோ அது நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ லோ டு ஹை வந்து மார்க்கெட் போயிருக்குது. எக்ஸாம்பிள் இந்த பக்கம் அந்த ஹார்மோனிக் பேட்டர்னையும் வச்சுப்போம். ப்ரோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ ஆச்சு ப்ரோ? இப்போதான் ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, தேங்க் யூ. ரெக்கார்ட் போட்டிங்களா ப்ரோ? போட்டாச்சு. ஓகே ப்ரோ. எதனால் ரெக்கார்டிங் தேவைப்படுது எல்லாருக்கும்? பார்க்கலாம் ப்ரோ. இல்லை ப்ரோ, இந்த நேரம் இந்த இது சில விஷயம் சொல்றீங்களா ப்ரோ, மார்க்கெட்டில் பார்க்கும்போது குழம்புது ப்ரோ. அது ஒரு தடவை ரெக்கார்டிங்கில் போய் நீங்கள் எப்படி மார்க் பண்ணீங்கன்னு பார்த்துட்டு சும்மா பண்ணுறது. இப்போது இந்த ஏரியா அதே மாதிரி இங்கேருந்து ஒரு லைன் போயிருக்குது இல்லையா? இப்போ இங்கே ஒரு லைனை நம்ம எடுத்துக்கணும். மார்க்கெட்டில் அப்ளை பண்ணும்போது இப்படி தான் எடுக்கணும். ஸோ அப்போ இங்கே ஆரம்பிக்கும் போது என்னவா இருக்குது இந்த ஏரியா? லோ. அங்கே என்ன பேர் போட்டிருக்குது? எக்ஸ். அப்போ ஹார்மோனிக்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கக்கூடிய பாயிண்ட் வந்து எக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து ஏபிசிடி. ஸோ இந்த பேட்டர்ன் எதோட இன்ஸ்பிரேஷன்னா ஃபிபனாக்கியோட இன்ஸ்பிரேஷன் அண்டு கேனோடைய இன்ஸ்பிரேஷன் அண்டு எலியாட் வேவோடைய இன்ஸ்பிரேஷன். நீங்கள் வந்து ஒரு ஏரியா பார்ப்பீங்க எல்லாருமே. இந்த எலியாட்டை தெரிஞ்சவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அதில் இப்படி வந்து 5 வேவ் வந்து போகுது. ஓகேங்களா. இந்த 1 to 2 இருக்குது இல்லையா? இந்த ஏரியாவை ஏபிசி இப்படி மார்க் பண்ணிட்டு வருவாங்க. கரெக்ஷன். அந்த கரெக்ஷன் திருப்பி அந்த ஏபிசியை இப்படி மார்க் பண்ணிட்டு வருவாங்க. இந்த ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக இறங்குது இல்லையா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா, அந்த ஏரியாவை தான் இந்த ஹார்மோனிக் பேட்டர்னை நம்ம வந்து எடுத்துருக்குறோம். அதே கரெக்ஷன் தான் இங்கேயும் நடக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ இங்கே இது ட்ரெண்டு, இது கரெக்ஷனு. மேக்ஸிமம் வரக்கூடிய ஹார்மோனிக் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும்.
கிராப்பும் பட்டர்ஃப்ளையும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அண்ட் இந்த ரேஷியோஸ்லாம் எதுலேருந்து வருது? இங்கே இருக்குது இல்லையா, 0.721, 0.56, 0.885, 1.807 இதெல்லாம் இருக்குது இல்லையா? இது எல்லாமே வந்து ஃபிபனாக்கியோடைய வேல்யூஸ். இப்போ இந்த ஏரியா எக்ஸ், அப்போ இந்த ஏரியா என்னவா இருக்கும்? ஏ. இப்போ ஃபிபனாக்கியோடைய டூல் எடுத்துக்கணும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டு, ட்ரெண்ட் பேஸ்டு, ஃபிப் எக்ஸ்டென்ஷனு, ஃபிப் சேனலு, ஃபிப் டைம் ஜோனு இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டை தான் நீங்கள் ஹார்மோனிக் யூஸ் பண்ண போகிறீங்க. ஒரு சில பேட்டர்னுக்கு நீங்கள் என்ட்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணுவீங்க. பட்டர்ஃப்ளைக்கும் கிராப்ன்ற பேட்டர்னுக்கு வந்து யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஃபிபனாக்கி இந்த லோ டு இந்த ஹைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வேல்யூஸ் காட்டும், ஃபிபனாக்கியோட ரேஷியோஸும் காட்டும், மார்க்கெட்டோடைய ப்ரைஸஸும் காட்டும் இல்லையா? 0.5, 0.382 அண்ட் 0. ரெக்கார்டிங்காக இருக்கிறதுல உட்காந்து பார்த்துக்கோங்க அப்புறமா. இப்போ இந்த எக்ஸ் டு ஏக்கு நீங்கள் ஃபிபனாக்கி அப்ளை பண்ணும் போது இந்த பேட்டர்னுக்கு இந்த எக்ஸ் டு பிக்கு ஒரு ரேஷியோ கிடைச்சிருக்குது இல்லையா நம்மளுக்கு? அந்த ரேஷியோனா இந்த ஃபிபனாக்கில் வரக்கூடிய ரேஷியோ தான். ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டு இந்த 0.5 வரைக்கும் வந்திருக்குது. ஸோ அதே தான் அந்த பேட்டர்ன்லேயும் வந்துருக்குது. இப்போ இந்த ஏரியா நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். அந்த ஏரியா நமக்கு என்ன வைக்கிறோம்? இங்கே இருக்கிறத அப்படியே பார்த்து சொல்ல போறீங்க. அண்டு இந்த ஃபிபனாக்கியை நம்ம எடுத்துடுறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்விங் எங்கே ஜென்ரேட் இருக்குதுன்னா இந்த ஏ டு இந்த பி. அப்படியே இங்கே எக்ஸ் டு கேக்கு என்ன ஃபிபனாக்கி போட்டிங்களோ அதே மாதிரி ஏ டு பிக்கு மேலேருந்து கீழே பண்ணணும். ஃபிபனாக்கி கீழேருந்து போடக்கூடாது. இது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் எடுக்கிறீங்கன்னா ஏ மேலே இருக்கும், பி கீழே இருக்கும். இப்போ இந்த ஏ ஓடைய ஹையில இருந்து இந்த பி ஓடைய லோக்கு ஃபிபனாக்கி போட்டிங்கன்னா இந்த சி ஓடைய வேல்யூ வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? இங்கே சிக்கு வந்து ஏ டு சி வந்து ஒரு ரேஷியோ கிடைச்சிருக்குது இல்லையா, 7 to 1ன்னு. அந்த ரேஷியோ வந்து கிடைச்சிரும். இந்த 7.6 நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த டி வேல்யூ இருக்குது இல்லையா, 1.807. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்விங்குக்குமே நீங்கள் மாற்றி ஃபிபனாக்கி அப்ளை பண்ணிட்டு வரணும். அந்த ஃபிபனாக்கி அப்ளை பண்ணி வரதில் கிடைக்கக்கூடியது இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு லோவும் இங்கே இருக்கிறது எல்லாமே ஹைலோஸ் தானே. இந்த லோ, இந்த ஹை, இந்த லோ, இந்த ஹை, இந்த லோ. இந்த ஒவ்வொரு ஹைலோவுக்கும் வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபிபனாக்கி அப்ளை பண்ணிட்டு வந்தால் ஹார்மோனிக் பேட்டர்ன் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். அது ஆல்டர்னேட்டிவாகவே ட்ரேடிங் வியூவிலே வந்து பேட்டர்னாகவே கொடுத்து வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா? ஃபிக்ஸடாக நம்ம போய்ட்டு தனியாக எடுத்து வரலாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக பேட்டர்னே அங்கே கொடுத்து வச்சுருப்பாங்க, நம்ம எடுத்து அப்ளை மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பி டு சிக்கு நம்ம ஃபிபனாக்கி வந்து அப்ளை பண்ணுறோம்னா நம்மளுக்கு டி ஓடைய வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த இடத்துல இந்த ஃபிபனாக்கி வேலை செய்யாது. நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன ரேஷியோங்க, 1.807 தானே இருக்குது. அப்போது இங்கே இருந்து இது வச்சுக்கலாம். ஃபிபனாக்கியில் போய் செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். அந்த 807 இந்த கோடு இதுதான் வந்து டி பாயிண்ட் உங்களுக்கு. ஓகேங்களா? கிளியரா? இது வந்து டி பாயிண்ட். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து மேக் ஆகுது. கிளியரா? அண்டு ஃபைனலாக இந்த எக்ஸுக்கும் இந்த டிக்கும் ரேஷியோ வந்து ஒரு டாட் லைனில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அது என்னன்னா அதே எக்ஸ் டூக்கு ஏக்கு நீங்கள் ஃபிபனாக்கியை அப்ளை பண்ணணும். ஸோ என்னோடதை வச்சுக்கலாம். இந்த 886க்கு நேராக வந்துருக்கும்.
ஓகேங்களா? இந்த இது வந்து இந்த 886 தான் இங்கே காட்டுறோம், 885 வந்து அதுதான் காட்டுவாங்க. இந்த எக்ஸ் டு டிக்கு வந்து இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் இறங்கியிருக்குதுன்னா 88% வந்து கீழே இறங்கியிருக்குது மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டு. ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் ஒரு ரிவர்சல் கொடுக்குன்றது ஒரு லாஜிக் இதில். இப்போ ஹார்மோனிக் பேட்டர்ன் எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. மாற்றி மாற்றி ஃபிபனாக்கில் தான் வந்து ஒவ்வொரு ஐலோஸும் மெஷர் பண்ணி உருவாகுது அந்த எம்ஓடபிள்யூங்கிற ஷேப்பு. கிளியரா? ஓகே கிளியர். ஆத்தர் பேர் என்ன? ஸ்காட் கார்னி. ஸ்காட் எம் கார்னி. புக்கு வந்து போட்டிருப்பேன், அப்படியே இருக்கட்டும். ஸோ இதில் நீங்கள் எந்த ரேஷியோஸ் மஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும்னா, இந்த ஏ டு சி இருக்குது இல்லையா, அது உங்களுக்கு கடைசி வரைக்குமே தேவைப்படாத ஒரு ரேஷியோ. இது உங்களுக்கு இருந்தாலையும் சரி இல்லைனாலையும் சரி, இதை எப்படி யூஸ் பண்ணிக்கணுன்றதை நான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய ரேஷியோ மஸ்ட் வந்து இந்த எக்ஸ் டு பிக்கு வருது இல்லையா, இந்த ரேஷியோஸும் அண்ட் எக்ஸ் டு டி, இந்த ரேஷியோஸ் தான் நீங்கள் வந்து ஹார்மோனிக் பேட்டர்னில் மஸ்ட்டு பார்க்கணும். அந்த ரேஷியோஸை பேஸ் பண்ணி தான் எந்தெந்த ரேஷியோஸ் வந்தால் என்னென்ன பேட்டர்ன்ங்கிறத வந்து நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ரேஷியோஸ் இருந்தால் இது வந்து பேக் பேட்டர்ன் நம்ம சொல்லணும். அதுவே சம் ஆஃப் ரேஷியோஸ் நிறையா இருக்கும், இது கீழே வரும் இல்லை இங்கேயே ஸ்டாப் ஆகும். ஸோ அதாவது ஒரு நேம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் போகலாங்களா? போகலாம் ப்ரோ. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன பேட்டர்ன் இருக்குதுன்றத சொல்லிடுறேன். ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ். அண்ட் எந்தெந்த ரேஷியோஸ் வந்து நான் வந்து இம்பார்ட்டன்ஸில் இருக்கிறேன்? X to B. X to B. X to B bro. அப்புறம் வந்து X to D. ஆமா ரெண்டு லாஸ்ட். எக்ஸ் டு பி உடைய ரேஷியோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ் டு பியும் அண்டு எக்ஸ் டு டியும் தான் நம்மளுக்கு மஸ்ட்டு தேவை. ஏ டு சி வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரி பி டு டிக்கு வந்து ஒரு ரேஷியோஸ் இருக்கும் இந்த இடத்துல. பி டு டிக்கு வந்து 1.8 இருக்குது இல்லையா, இந்த ரேஷியோஸும் தேவையில்லை. நம்ம பார்க்குறது இங்கே இருக்கக்கூடிய ரேஷியோஸும் இங்கே இருக்கக்கூடிய ரேஷியோஸ் மட்டும்தான். ஓகே ஓகே ப்ரோ. அண்டு நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், ஆத்தர் கொடுத்துட்ருக்கிறது 5லேருந்து 6 பேட்டர்ன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்குறாரு. ஸோ அந்த 5-6 பேட்டர்ன்ஸ் மட்டும் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நிறைய இந்த பேட் பேட்டர்ன்லேயே ஹால்ட் பேட்டு, ஷார்க் பேட்டர்னில் ஹால்ட் ஷார்க்கு, காட்லிலேயும் ஹால்ட் காட்லி, நெதர் எக்ஸ்டென்ஸ் நிறைய வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது எதுவுமே வந்து நான் ஹோப் கொடுக்கல, அது வந்து ஒர்க் ஆகி நான் பார்த்ததில்லை. ஸோ அதனால தான் அதை நான் யூஸ் பண்ணுறது சொல்கிறதும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பேட் பேட்டர்ன். பேட்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. இங்கிலீஷில் பேட்டுக்கு என்ன ப்ரோ மீனிங்கு? வவால் ப்ரோ. இந்த பேட்டா சார் இல்ல இந்த பேட் கிரிக்கெட் பேட். கிரிக்கெட் பேட் இல்லை, வவால் சார், அதான் போச்சு. வவால் தான் ப்ரோ. ரெண்டாவது காட்லி. இது வந்து மார்க்கெட்டில் ரிப்பீட்டடாக வரும், ஆகையான திருப்பி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூவாக இந்த காட்லின்ற பேட்டர்ன் மட்டும். நான் வந்து நிறைய யூஸ் பண்ணுறது இந்த பேட்டர்னு, இன்னொரு பேட்டர்ன் வரும் கிராப்னு.
கிராபுக்கு என்ன ப்ரோ தமிழ்ல மீனிங்? நண்டு. 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 அண்ட் பட்டர்ஃப்ளைக்கு என்ன ப்ரோ மீனிங்? பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சி. தட்டாம்பூச்சி நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. அண்ட் ஃபைனலா பெரிய கிராப், அதாவது பிக் கிராப், அதுக்கு என்ன ப்ரோ தமிழ்ல மீனிங்? கடல் நண்டு. என்ன நண்டு? பெரிய நண்டு. ஸோ இந்த மாதிரியான நேம் வந்து வச்சிருக்கிறாங்க ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸுக்கு. நண்டுக்கு வந்து ஒன் சைடு கொடுக்கு இருக்கும் இல்லையா, கையை கொடுத்து கட் பண்ணின்னு சொல்லுவாங்களே, ஆமா ப்ரோ. அந்த மாதிரி அந்த பேட்டர்னுக்கு வந்து 2 சைடுமே இருக்குமா அது? ஆமா ப்ரோ. நண்டு சாப்பிட்டது ப்ரோ? நண்டு நான் சாப்பிட மாட்டேன் ப்ரோ. ஓ மை காட். ஓகே, சாப்பிடலாம் இனிமேல். நண்டு பார்த்துருக்கிறேன், நிறைய பேர் கொடுக்குன்னு தான் சொல்லுவாங்க. இந்த பேட்டர்னுக்கு ஒன் சைடு தான் கொடுக்கணும், சரி கொடுக்காது. அதனால அதுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் நினைச்சிட்டேன். இல்ல 2 சைடு இருக்கும், 2 சைடு இருக்கு. ஓகே, நோ இஷ்யூ. ஒரு டவுட் ப்ரோ. சொல்லு ப்ரோ. அந்த X2B X2D எடுத்துறதெல்லாம் அதுக்கு ரீசன் என்ன ப்ரோ? அது மட்டும் குறிப்பிட்டிருக்கிறோம். என்ன ப்ரோ? அந்த X2B X2D ன்னு இருக்கு அந்த பேட்டர். அது வந்து ஏன் தப்பு மெயினா எடுக்கிறோம்? ரீசன் என்ன ப்ரோ? நம்ம வந்து என்ன பேட்டர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த X2Bயும் X2D நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். X2B தெரிஞ்சாதான் நம்மளால X2D வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். X2Bக்கு என்ன ரேஷியோ இருக்குதோ அந்த ரேஷியோ வந்து இந்த பேட்டர்னா தான் இருக்கும்ன்றது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதெல்லாம் நெக்ஸ்ட் இங்க சொல்ல வந்தேன். ஸோ கொஞ்சம் ஏதோ ஒரு பக்கம் தொண்ணு பேசிட்டு இருக்கிறீங்க, அதை கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இதை சிம்பிளா சொல்லி கொடுத்துனுங்கிறேன், சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு. ஹார்மோனிக்ன்றது பெரிய கான்செப்ட்ப்பா. குறைஞ்சது இது வந்து நிறைய ரூட் ஸ்கொயர்லாம் போட்டு சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு. அதெல்லாம் சொல்லாம ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுனால ஹைலோ பேஸ் பண்ணி சொல்லி கொடுத்துனுங்கிறேன். ஒரு ரேஷியோக்கு உங்களுக்கு ரூட் ஸ்கொயர் போட்டு சொல்லி கொடுக்கணும். ரூட் ஸ்கொயர் மேக்ஸ்லாம் இருக்குல்ல, இது ஃபுல் அண்ட் ஃபுல் கால்குலேஷன்ல வர்றது. இதுக்கு புக்ஸ் ஏதாவது இருக்கா ப்ரோ? புக்ஸ் இருக்குது, அப்லோட் பண்ணிருக்கிறேன். வால்யூம் 1 வந்து அப்லோட் பண்ணிருக்கிறேன். அதை முடிச்சிட்டிங்கன்னா வால்யூம் 2 வால்யூம் 3 யாருக்கிட்டனா இது யாருன்னு என்கிட்ட கேளுங்க, திருப்பி அப்லோட் பண்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் இதை தாண்டி இன்னொரு ஒரு பேட்டர்ன் இருக்குது, ABCDன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன். 3 வால்யூமே அப்லோட் ஆயிருக்கு ப்ரோ. அப்லோட் ஆயிருக்கா? அப்படின்னா வேற யாரும் அப்லோட் பண்ணிருப்பாங்க, நான் அப்லோட் பண்ணல. வேற யாரோ அப்லோட் பண்ணிருக்காங்க ப்ரோ. ஓகே ஓகே, அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை தாண்டி இன்னொரு ஒரு பேட்டர்ன் இருக்குது, ABCDன்னு. இங்கே இருக்கும் அது. ABCD பேட்டர்ன் என்ன? இது வந்து ஒன்றும் இல்லை, எக்ஸ்மோட் நம்ம எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நார்மலான ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் தான். சைஃபர் இன்னொன்று கேம் ப்ரோ. ஆனா X2B X2D வந்து ரேஷியோஸ் வரல ப்ரோ கேக்குறீங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா வைக்கும் போது ஃபிபோனாக்கி எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் அதெல்லாம். அண்ட் இது கூட சைஃபர் பேட்டர்ன் இருக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஷார்க் நோனுக்கும் சைஃபர் நோன் எக்ஸ்ட்ரா ரெண்டுமே வந்து இருக்கும். அது ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்லல. அது பேட்டுக்கும் காட்லிக்கும் இருக்கக்கூடிய இன்ஸ்பிரேஷன், ஷார்க்கும் அண்டு சைஃபரும். இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லா இருக்கும். சைஃபர்லாம் உங்களுக்கு அக்யூரேசி கம்மி தான். இப்போ பேட்டுக்கு X2B வேல்யூ என்னவா இருக்கணும்னா, ஸ்டார்டிங் மஸ்ட் வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட் 0.382, அதில் இருந்து 0.599 இந்த ரேஷியோ வரைக்கும் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஹார்மோனிக் பேட்டர்ன் இங்கே B வருது இல்லையா, அந்த B வந்து 0.382லேருந்து 599 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். பேட்டுக்கு இருக்கக்கூடிய B பாயிண்ட்டுடைய ரேஷியோ.
ஸோ அப்போ எக்ஸ் டு பி வந்து இந்த ரேஷியோஸ்லாம் இருந்தால் பேட்டுக்கான பாசிபிள். ப்ரோ ஓகேங்களா? அதுக்குள்ள எங்க இருந்தாலும் எடுத்துக்கலாமா ப்ரோ? அதுக்குள்ளே உங்களுக்கு இப்போ 0.431 436 462 492 0.58 அது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 0.382க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி 0.599க்கு உள்ளே இருக்கணும் அந்த எக்ஸ் டு பி ரேஷியோ. அதுக்குள்ளே எந்த ரேஷியோஸ் வந்தாலுமே பேட்டுக்கான பாசிபிள், பேட் பேட்டர்னுக்கான பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஸோ இது பேட்டுக்கான எக்ஸ் டு பி உடைய வேல்யூ. அண்டு காட்லிக்கு மஸ்ட் ஒரே ஒரு வேல்யூ தான், 0.618 உடைய ரீட்ரேஸ்மெண்ட் அங்கே இருக்குதுன்னா உங்கள் வரக்கூட ரீட்ரேஸ்மெண்ட் வந்து 618 613 614 615 619 வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட்டாக இது வந்து அக்யூரஸியாக மார்க்கெட்டில் கண்டிப்பாக நடக்காது. 619 மட்டும்தான் கம்பல்சரி வரணும், 618 தான் கம்பல்சரி வரணும். கண்டிப்பாக மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டாக தான் இருக்கும். அது கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா 0.610லேருந்து 0.650 அதாவது இது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 650 வரை வரைக்கும் காட்லுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, புரியுதா? ஓகே ப்ரோ. எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம், அப்புறமா மறந்துட போறீங்க. ப்ரோ நோட் பண்றேன் ப்ரோ. அண்டு கிராபுக்கு சேம், இதுக்கு என்ன வந்துச்சோ அதே தான் கிராபுக்கும். எக்ஸ் டு பி உடைய வேல்யூ. ஓகேங்களா? அண்டு பட்டர்ஃப்ளை இதோடைய எக்ஸ் டு பி வேல்யூ என்னவா இருக்கணும்னா 0.786. இது நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா 0.750க்கு மேலே அண்டு 0.790க்கு உள்ள இந்த ரேஷியோஸ்லாம் வந்தால் எடுத்துக்கலாம். ஆனால் மஸ்ட்டு பட்டர்ஃப்ளையை பொறுத்த வரைக்கும் 7.8க்கு டு 7.9 இதுக்குள்ளே அந்த 10 பாயிண்ட்டுக்குள்ளே எடுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான் பட்டர்ஃப்ளைக்கு கரெக்டான ரீட்ரேஸ்மெண்ட். கொஞ்சம் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? இது கரெக்டா எதுனா 7.8 7.8 ஆமாம், 0.78 1 வந்தால் கூட எடுத்துக்கலாம். 7, 8, 2, 3, 6, 4, 5, 8, 9, 7 இதெல்லாம் வந்தாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். 0.78 அதுக்கு மேலே வரக்கூடிய அந்த சிங்கிள் டிஜிட் நம்பர் வந்து 1லேருந்து 9 வரைக்கும், அதாவது 8 1லேருந்து 8 9 வரைக்கும் வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனால் இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து 750 760 770 அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிடைச்சாலும் நீங்கள் வந்து ட்ரேடு பண்ணாமல் போட்டு வச்சு வேடிக்கை பாருங்கள் என்ன வேலை செய்யுதுன்னு. கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள். ஓகே. அண்ட் டீப் கிராபுக்கு 610 எடுத்துக்கலாம் தானே ப்ரோ? ஆமாம், இதே வேல்யூ தான் எக்ஸ் டு பிக்கு. அண்டு டீப் கிராபுக்கும் அதே தான். பட்டர்ஃப்ளைக்கு ஒன்று மட்டும் தான் போட்டிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ, இது ஒன்று ப்ரோ. இல்லை ப்ரோ, 8.1 to 8.89 இருக்கு. ஐயோ என்னையா குழப்பம் உங்களுக்கு. 8.1 to 0.789 போதுங்களா? இந்த ரேஷியோக்குள்ளே அந்த எடுத்துக்கங்க. இதை தான் இவ்வளோ நேரமாக 1 2 3ன்னு சொல்லணும் இருந்தேன். ஓகே, டீப் கிராபுக்கும் சேம் எக்ஸ் டு பி வேல்யூ என்னன்னா 0.618 to 650 இது வந்தால் நீங்கள் டீப் கிராபாக எடுத்துக்கலாம். இப்போ என்ட்ரி பாயிண்ட் இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டு இந்த பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆக போகுதுன்னு நீங்கள் கணிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ரேஷியோஸ். ஓகேங்களா? கண்டுபிடிக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் டு டி இருக்குது இல்லையா, இந்த டி பாயிண்ட்ல தான் நீங்கள் வந்து என்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இங்கே தான் நீங்கள் டி பாயிண்ட் வந்து என்ட்ரியை போடுவீங்க.
அது இப்படி வந்து இருக்கும். இது எக்ஸ், ஏ, பி, சி, இந்த டி. இந்த டி உடைய பேட்டர்ன் முடிஞ்சிடும். இந்த டியில் நீங்கள் என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரே அண்ட் இந்த எக்ஸை வந்து எஸ்எல்ல வைக்க வேண்டியதாக இருக்கும். டவுட்ல அப்புறம் பேசலாம். முதல்ல ரேஷியோஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே போடுங்க. அண்டு பேட்டுக்கு ஸ்ட்ரிக்டாக ஒரே ஒரு ரேஷியோ தான். அதே மாதிரி டீப் கிராபுக்கு மட்டும்தான் ரேஷியோஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். மற்ற எல்லா பேட்டர்னுக்குமே வந்து எக்ஸ் டு டி உடைய ரேஷியோ வந்து ஒரே ஒரு ரேஷியோ தான். ஸோ பேட்டுக்கு வந்து 0.886. ஸோ இது ஸ்ட்ரிக்டாக 886 மட்டும் வந்தால் தான் எடுக்கணுமானா கண்டிப்பாக கிடையாது. 881 889 அது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சா? ஓகே ப்ரோ. இல்லை அதுக்கும் 2 ரேஷியோ போட்டுட்டா 881 to 886 வரைக்கும். ஓகே ப்ரோ, அப்படியே போடுவோம். 889 இது வரைக்கும் வந்து இதுக்குள்ளே வந்து ரேஷியோஸ் வருதுன்னா நீங்கள் பேட்டா எடுத்துக்கலாம். நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே இதை வந்து பார்க்க போகிறீங்க. நீங்கள் வந்து ரேஷியோஸை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் 886 மஸ்ட்டு வந்து சொல்லிட்டு இருந்தான். அண்டு ரெண்டாவது காட்லி. ஸோ இதோடைய ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் என்ட்ரி பாயிண்ட் என்னென்னா 0.7812 to 0.789 இந்த ரேஷியோக்குள்ளே வந்து இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாக்ட் பண்ண தான் 6 தான் வரும். 886 786 தான் வரும். ஓகே ப்ரோ. அண்டு கிராப். ஸோ இதுக்கு வந்து 1.618 என்ட்ரி பாயிண்ட். இது கொஞ்சம் பெரிய பேட்டர்ன். ஓகே ப்ரோ. இப்படி இருக்கும். எக்ஸ் டு பி வேல்யூ வந்து 618 0.618. அண்டு இங்கே ஒரு சி பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே வரும். எக்ஸை கட் பண்ணிவிட்டு கீழே வரும். ஸ்டாப் லாஸ் சொல்கிறேன். ஏவை கட் பண்ண பிரச்சனை இல்லை ப்ரோ. அதுக்கு சொல்கிறேன் எந்த பேட்டர்னு கட் பண்ணணும் எந்த பேட்டர்னு கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து கிராபாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொன்னேன். கிராப் பேட்டர்னு சொல்லும்போது தான் சொன்னேன் ஒன் சைடு மட்டும்தான் கொடுக்கு நீளமாக வருது, இந்த பக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன். இதை பேஸ் பண்ணி நான் என்ன சொல்லிட்டேன், அப்போ நண்டுக்கு ஒரு பக்கம் தான் கொடுக்கு இருக்குமோன்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். இல்ல ப்ரோ சம்டைம்ஸ் ஒரு கொடுக்கு உடஞ்சி கூட இருக்கு. ஓ அப்போ நான் உடஞ்சி நண்டை பார்த்துருக்கும் போல இருக்குது. கோகனட் கிராபுக்கு ஒரு கொடுக்கு சின்னதான் ப்ரோ. இல்லை எங்கள் கிணத்துல நிறைய நண்டு பார்த்துருக்குறேன். ஒன் சைடு மட்டும் தான் பெருசாக இருக்கும். ப்ரோ அது ஒரு வெரைட்டி இருக்கு ப்ரோ. அது மட்டும் அப்படி இருக்கும் ப்ரோ. பின்னாடி ஒரு கூடு கூட கடல் நண்டு முன்னாடி தேங்காய் நண்டுன்னு வாங்க ப்ரோ. இருக்குது. நாங்கள் குளிக்க போகும்போது பார்ப்போம் நிறைய நண்டு இருக்கும். நான் மேக்ஸிமம் பார்க்குற நண்டுக்கெல்லாம் ஒன் சைடு மட்டும் தான் கொடுக்க பெருசாக இருக்கும். அதனால தான் சொன்னேன். ஃபைட் கிளப்ல நீங்க ஹார்மோனிக் டைப்ல பார்த்துருப்பீங்க ப்ரோ. நீங்க பாத்தீங்களா ஒருட்டலே ஒருட்டா தூக்கின்னு வரீங்க. நான் தான் கொஞ்சம் விட்டுட்டு இருக்கேன். நீங்க அதுக்கு மேல வந்து 1.610 to 1.618 சாரி 19 இந்த ரேஷியோஸ் வந்து எடுத்துக்கலாம் நீங்க என்ட்ரி பாயிண்ட்ல. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. பட்டர்ஃப்ளைக்கு சேம். என்னன்னா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். டி பாயிண்ட் 1.272. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரே ஒரு ரேஷியோ தான். இதை ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 274 275 இதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். 272 வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு டீப் கிராப் இதுக்கு வந்து
சாரி, நான் வந்து டீப் கிராபுக்கு ஒரு விஷயத்த மறந்துட்டு வந்துட்டுக்கிறேன். இதில் எக்ஸ் டு பி வேல்யூ 0.886. ஓகேங்களா? அது மட்டும் தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ. 0.886 இல்லை, 881 to 889 அது வந்து வச்சுக்கலாம் நீங்கள். ஆனால் எக்ஸாக்ட் பாயிண்ட் வந்து 0.886 தான். ஆமாம், ஓகே. அந்த 886 தான் வந்து மஸ்ட்டு. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் ஒரு ரேஷியோ 2 ரேஷியோ முன்ன பண்ணி இருக்கும்போது டவுட்ஸ் வரும் இல்லையா? அந்த டவுட்ஸ் வரக்கூடாதுன்றதுக்கு வந்து அந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 1 to 9 சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு. இதை வந்து மாற்றி எழுதிக்காங்க. எழுதினீங்கன்னா அடிச்சுட்டு மாற்றி எழுதிக்காங்க. அதுதான் ஃப்ளோவில் விட்டுக்கிறோம். அண்டு இது இருக்கிறதுலே பெரிய பேட்டர்ன் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டீப் கிராப் தான். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ என்ட்ரி பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு சேம் கிராபுக்கு என்னவோ அதே தான், 618. ஓகேங்களா? அண்டு இது எஸ்எல் அடிச்சிருச்சுன்னா அந்த பேட்டர்ன் ஃபெயிலியர் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஒரு ரேஷியோவில் வந்து மார்க்கெட்டு திரும்பும். அது எந்த ரேஷியோன்னா அங்கேருந்து 1000 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், 2.618. ஸோ இது எஸ்எல் அடிச்சுட்டு போகிறாங்கன்னா ஸ்டில் அந்த பேட்டர்ன் வேல்யூடு தான், 3.618. ஸோ இதுவும் அடிக்கிறாங்கன்னா திருப்பியும் வந்து இன்னொரு அதே பேட்டர்ன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்க, 4.618. ஸோ அப்படி நீங்கள் 5.618 நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்போ நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதுவும் நீங்கள் இழுக்க வந்துட்டே இருக்கும். அது எவ்வளோ தானே ப்ரோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க? இது நான் 3.618 நான் பார்த்துருக்குறேன். பேக் டெஸ்ட் பண்ணதில் பார்த்துக்கிறேன்ப்பா, ட்ரேட்லாம் பண்ணல இதை வச்சு. நான் ட்ரேட் பண்ணுறது எந்த பேட்டர்னும் சொல்லிடுறேன். பேட்டு, காட்லி, கிராப் இது 3க்கு மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். இந்த 3 எதில் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்னா கோல்டில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஆனால் கோல்டுலையும் பேங்க் நெஃப்டியில் வேலை செய்கிற மாதிரி ஹார்மோனிக் பேட்டர்ன் எதுலையுமே வேலை செய்கிறதில்ல. கோல்டு மஸ்ட். கோல்டில் இந்த பேட்டு, காட்லி, கிராப் இது 3மே வந்து ரிப்பீட்டடாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், வச்சு சாவடி போடும். இது ரியல். இதோடைய இந்த ஹனியை டேஸ்ட் பண்ணவங்க ஸ்மார்ட் ஃபாரெக்ஸில் இருப்பாங்க, லாஸ்ட் பேட்சில் படித்தவங்க. ஹார்மோனிக் வந்தால் கும்பிட போட்டு என்ட்ரி போட்டு பயனே இருப்பாங்க. ஓகேங்களா? இது ஃபாரெக்ஸ் கோல்டானா? ஃபாரெக்ஸ்ல XAUUSD, அதாவது கோல்டும் யூஎஸ்டி கரன்சியும் சேர்ந்து ட்ரேட் நடக்கக்கூடிய ஒரு பேர். ஏழு 52 ஆயிடுச்சா? சரி, ஓகே. இன்னைக்கு ஒரு 2 பேட்டர்ன்ஸ் மட்டும் நான் வந்து வரைஞ்சி காட்டுறேன் எப்படி எடுக்கணும்னு. ஸோ நாளைக்கு ரிமைனிங் இந்த 3 பேட்டர்ன்ஸை பார்த்துட்டு எக்ஸாம்பிள்ஸுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நாளையோட உங்கள் பேட்ச் எல்லாருக்கும் முடியுது. ஃபர்ஸ்ட் என்ன பேட்டர்ன் நம்ம போட்டிருக்கிறோம்? இல்லை, புல்லிஷ் பேட்டு, பெயரிஷ் பேட்டு. இந்த சேம் ரேஷியோ புல்லிஷுக்கும் பெயரிஷுக்கும். ஓகேங்களா? புல்லிஷுக்குன்னா யூஸ் பண்ணுறீங்களா, அதை தான் பெயரிஷுக்கும் யூஸ் பண்ணணும். அது மாதிரி பேட்டுக்கு எக்ஸாக்ட்டா ஏதாச்சும் பாயிண்ட் இருக்கா? கண்ணு மூடிட்டு போற மாதிரி. என்னது? அதே மாதிரி இந்த ஹார்மோனிக் மாதிரி நீங்கள் மைனர் ஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ணக்கூடாது, மேஜர் ஸ்ட்ரக்சரில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். அதையும் பார்த்துக்கோங்க. டைம் ஃப்ரேம்னா 1 ஹவருக்கு மேலே இருந்துக்காங்க, கீழே வராதிங்க. அப்படி கீழே வந்தால் 15 நிமிஷத்துக்கு கீழே வராதிங்க. ஓ
நல்லா உங்களுக்கு ஹார்மோனிக்கில் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் 1 ஹவருக்கு மேலே வந்து நின்றுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கூட பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஹார்மோனிக் கற்றுக்கிங்கன்னா நீங்கள் 1 ஹவருக்கு மேலே ட்ரேட் பண்ணணும், கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் இருப்பீங்க. ஒர்க் பண்ணுறது மேஜர் ஸ்ட்ரக்சராக இருக்கணும், மைனர் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ம். ஸோ இதை கற்றுக்கணும். லைவ் ட்ரேடிங் வந்தாலும் சரி, வடகட்டி போனாலும் சரி, இதை வச்சுன்னு ட்ரேட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு புல்லிஷ் பேட்டுக்கு எக்ஸ் பாயிண்ட்டு அண்டு ஏ பாயிண்ட்டு, எக்ஸ் டு பிக்கு என்ன ரேஷியோ இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். 0.3822 3822 0.599. 59. இப்போ இங்கே ஃபஸ்ட்டும் பி பாயிண்ட்டு, இது பேட்டுக்கான பாசிபிளா? இருக்கு ப்ரோ. அதே மாதிரி பேட் பேட்டர்ன் எடுக்கிறீங்கன்னா அந்த சி பாயிண்ட் இருக்குது இல்லையா, ஆமா ப்ரோ. இந்த சி பாயிண்ட் போயிட்டு இந்த ஏவை கட் பண்ணவே கூடாது. ஏக்கு மேல ஒரு பாயிண்ட் மேல போயிருந்தா கூட அது பேட் கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு மேல ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் மேல போதும், அது வந்து பேட் இல்லை. ஆனா கீழே இருந்தா பேட், ஒரு பாயிண்ட் கீழே இருந்தா, ஒரு பாயிண்ட் கீழே இருந்தா கூட பேட்டு. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம். ஸோ இது கிடைச்சிடுச்சு, எக்ஸ் கிடைச்சிடுச்சு, ஏ கிடைச்சிடுச்சு, பி கிடைச்சிடுச்சு, சி கிடைச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஹார்மோனிக் பேட்டர்னை ஃபிக்ஸ் பண்ணிக்க கூடாது. என்னோட வாய்ஸ் கேட்குது இல்லை? கேக்குது ப்ரோ. கேக்குது ஹலோ கேக்குது ப்ரோ. ஹலோ கேக்குது ப்ரோ. ஹலோ ஹலோ ப்ரோ கேக்குது ப்ரோ. ஹலோ ப்ரோ கேக்குது ப்ரோ. என்ன அது சவுண்ட் இவ்வளோ நேரம்? ப்ரோ கேட்டுச்சு ப்ரோ, நாங்க பேசணும் ப்ரோ. ஏதோ ஆவி வந்து போற மாதிரி ஒரு சவுண்டு. ஆவி வந்து பேய் உள்ள வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ அதுவும் ட்ரேடிங் மோகினி பிசாசா வந்துடுச்சாட்டுங்கிற உள்ள. எல்லாம் சொல்லித்தரீங்க. எல்லாம் சொல்லி தரீங்கன்னா அதுவும் கலக்குறாங்க ப்ரோ. ஏதோ ஒன்று. எப்போ நீங்க இந்த ஹார்மோனிக் பேட்டர்னை வேலிடா எடுக்கணும்னா இந்த பி பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த ஏரியாவை போயிட்டு ப்ரைஸ் கட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் ஹார்மோனிக்கை ட்ரா பண்ணக்கூடாது. இந்த ப்ராசஸ்லாம் நடந்து முடிஞ்சு இந்த பியை வந்து கட் பண்ணியிருக்கணும் மார்க்கெட்டை. இப்படி இருந்தால் கூட நீங்கள் ஹார்மோனிக் பேட்டர்ன் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இங்கே இருந்து இவ்வளோ தூரம் இருந்தாலுமே நீங்கள் ஹார்மோனிக் பேட்டர்னை எடுக்கக்கூடாது. எப்போ இந்த பி பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் கட் பண்ணுறாங்களோ அப்போ தான் நீங்கள் ஹார்மோனிக் பேட்டர்னை அங்கே போயிட்டு ட்ராப் பண்ணணும். ஓகே ஓகே ப்ரோ. நான் லாஸ்ட் பேட்சுக்கு இதை வந்து ஒரு 10 தடவை சொல்லிப்பேன், ஆனால் திருப்பி அந்த மிஸ்டேக் ரெஃபர் பண்ணாங்க. இங்கே இருக்கும் போதே எடுக்கிறது, இன்னும் சிலர் வந்து அட்வான்ஸாக இங்கே இருக்கும் போதே போய் எடுத்துடுறது. இன்னொரு வந்து எக்ஸ் ஆரம்பிக்கும் போது எடுத்துருது. அப்படிலாம் யாரும் எடுக்கல. இவர் எடுக்க போறாரு ப்ரோ, அதான் அட்வான்ஸா சொல்றாரு. இப்படி வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. சியும் ஃபார்ம் ஆகலை, டியும் ஃபார்ம் ஆகலை, பிஏ கட்டும் ஆகலை, எதுவுமே இல்லாத மாதிரியே வந்து இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்ததுமே இந்த ஹார்மோனிக்கில் இந்த ஆரோ கலரில் போயிட்டு செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த வேலையை. ஓகேங்களா? ஸோ இந்த பி பாயிண்ட்டை கட் பண்ண தான் எடுக்கணும். ஸோ பேட்டுக்கு எக்ஸ் டு டி என்ன வேல்யூ சொல்லியிருக்கிறான்? 886 வந்து மஸ்ட், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 886. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வருதுன்னா இது வந்து ஹார்மோனிக் பேட். ஸோ நீங்கள் எப்போ போயிட்டு ஹார்மோனிக்கை உரையணும்னா இந்த பி பாயிண்ட்டை கட் பண்ண போகிறோம். நீங்கள் இங்கே இருக்கும் போதே உறைஞ்சிக்கலாம். என்னோட வாய்ஸ் கேட்கலையா? கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. நீங்கள் ஸ்பீக்கர் அது ஆஃப் பண்ணிட்டுப்பீங்க பாருங்கள். இப்படி இருக்கும்போது தான் நீங்கள் வந்து ஹார்மோனிக் பேட்டர்ன் போடணும். நீங்கள் போய்ட்டு டி பாயிண்ட்டை போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அங்கே வந்து மார்க்கெட்டை திரும்புங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. இங்கே நீங்கள் லிமிட்டும் போட்டு வச்சுக்கலாம். மார்க்கெட்டு இங்கே இருக்குது, நீங்கள்
இந்த டி பாயிண்ட் தான் நான் வந்து என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? ஆமா ப்ரோ. ஸோ மார்க்கெட்டு இங்கே இருக்கும்போது கூட இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி வந்து லிமிட் போட்டு வச்சுக்கலாம், பை லிமிட்டு. கிளியரா? ஓகே ஸோ நீங்கள் பேட்டர்ன் வந்து டி பாயிண்ட் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அங்கே வந்து மார்க்கெட்டு என்ட்ரி எடுத்துன்னு டார்கெட் போகும். ஸோ இந்த டி பாயிண்ட் தான் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்டு. நீங்கள் எக்ஸ் பாயிண்ட் இருக்குது இல்லையா? எஸ்எல்லுக்கு நல்லா பிளட்டு போட்டு விட்றலாம், ரெட் கலரில். ஸ்டாப் லாஸ். ஸோ அந்த எக்ஸ் பாயிண்ட் தான் வந்து பேட் பேட்டர்னுக்கு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஹலோ. கேக்குது ப்ரோ. புரியுது ப்ரோ. ஓகே. அண்டு டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, இந்த C to Dக்கு வந்து நீங்கள் ஃபிபனாக்கி எடுத்துன்னு போயிட்டு அப்ளை பண்ணணும். இப்படி அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு ஹார்மோனிக்கில் 2 டார்கெட் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஹார்மோனிக் நரேட் பண்ணவர். ஸோ என்னென்னா இந்த 2 வேல்யூ தான். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டு 382 இருக்குது இல்லையா? இது வந்து TP1, அதாவது டார்கெட் பாயிண்ட் 1. இந்த பாயிண்ட் 618 வந்து TP2. ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் எடுக்கும் போது எப்பவுமே கொஞ்சம் ரிஸ்க் ரிவார்ட் நல்லாவே கிடைக்கும். 1:3.5, 1:4, 1:5 வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். எக்ஸ் பாயிண்ட்ல ஸ்ட்ரிக்டாக வந்து எஸ்எல் வச்சிருங்க. ஓகே ப்ரோ. இந்த பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல 1:3 கேப் போடுவீங்க, அது வைக்க தேவையில்ல ப்ரோ. எந்த கேப்? கொஞ்சம் அந்த எக்ஸ் பாயிண்ட் ப்ரோ கொஞ்சம் TP2 வேல்யூ ப்ரோ. அந்த மாதிரி இது விட சொல்லுங்களா? 0.618. ஓகே எந்த கேப் ப்ரோ? ப்ரோ POI எல்லாம் எடுத்தா அதை சொல்லுவீங்கல்ல ப்ரோ, கீழே ஒரு அரை பிப் இல்லைன்னா ஒரு பிப் கேப் போடுங்க, ஸ்பேஸ் விடுங்க அப்படின்னு சொல்லுவீங்கல்ல ப்ரோ. உங்களுக்கு அது கம்ஃபர்ட்டாக இருந்தால் அதை வந்து வச்சுக்கோங்க. ஹார்மோனிக்கில் சொல்லிக்கிறது ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே ப்ரோ. அது 4 நாள் நீங்களே அடிவாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஹேபிட் வந்துடும். அடிமேல் அடித்தா அம்மீன் நகருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மார்க்கெட் உங்களை நல்லா அடிக்கும் போது நீங்கள் நகர்ந்து போயிடுவீங்க. ஸ்டாப்லஸை தூக்கினேன் தள்ளி வச்சு. எக்ஸ் கீழே போச்சுன்னா அது வேல்யூ இல்லை தானே ப்ரோ? என்ன ப்ரோ? அது எக்ஸுக்கு கீழே போயிருச்சுன்னா அது வேலிட் இல்லை தானே ஹார்மோனிக் பேட்டர்ன்? இதுக்கு கீழே போயிடுச்சுன்னாவா? ஆமா ப்ரோ, அப்ப டைட்டா வைக்கிறது தானே பெட்டர். அது எஸ்எல் வந்து போயிடுச்சுன்னா அந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் வேல்யூட் இல்லை. அதனால தான் ஹார்மோனிக்ல எஸ்எல் டைட்டாக வைக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு மேட்டரும் இருக்குது. இப்போ இதுக்கு நிறைய வந்துடுச்சு. நீங்கள் வந்து ஹார்மோனிக்கில் என்ட்ரி, ஸ்டாப் லாஸு, டார்கெட் 1, டார்கெட் 2 போட்டு வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் மார்க்கெட்டு இங்கேருந்தே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த சி பாயிண்ட்டை போயிட்டு கட் பண்ணிட்டு வந்துடுது. ஏவை கட் பண்ணல, சியை கட் பண்ணிட்டு வருது. அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே வருதுன்னா இந்த ஹார்மோனிக் பேட்டர்னு இன்வேலிடு. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே. ஆனால் மார்க்கெட் இதுக்கும் பாசிபிள் இருக்குது. அது போகிறது ஏவை கட் பண்ணாலையும் ஓகே, அண்ட் சிஏ கட் பண்ணாலையும் ஓகே. ஆகும் போது இதை வந்து கட் பண்ணிட்டு வரக்கூடாது. இந்த ரெண்டையுமே ஃபஸ்ட்டு கட் ஆகிறது சிஏ இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் போயிட்டு வந்தாலுமே நீங்கள் போட்டு வச்சுக்கிற பேட்டர்ன் வந்து இன்வேலிடு. இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி போடக்கூடாது. ஓகே ப்ரோ. ஸோ அது வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ப்ரோ கொஞ்சம் சிக்கு முன்னாடி போயிட்டு டி மறுபடியும் திரும்ப முடிச்சுன்னா அதை வேலைக்கு எடுத்துக்கலாமா இல்ல அதுவும் கிடையாது? என்ன ப்ரோ? இந்த பி சில இருந்து இறங்குதுல, இறங்குறதுக்கு நடுவுலயே நின்னுட்டு அந்த நடுவுல கட் பண்ணா இறங்குன்னு சொன்னீங்களா? பிஏ கட் பண்ணா பிஏ ம். கட் பண்ணிட்டு திருப்பி மேல சிக்கு போயிட்டு சிஏ டச் பண்ணாம திரும்ப கீழே இறங்குச்சுன்னா அது வேலிடு. வேலிடா ப்ரோ? அதாவது இங்க கட் பண்ணிடுச்சு, திருப்பியும் மேலே போகுது, திருப்பியும் கீழே வருதுன்னா இது திருப்பி வேலிடு தான். இந்த சியை வந்து கட் பண்ண கிடையாது. ஓகேங்களா? ப்ரோ. ஸோ அக்யூரசி ரேட் ஹார்மோனிக் என்ன பார்த்தீங்கன்னா 10/8 வந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். டார்கெட் 1 வச்சு நீங்கள் பண்ணும்போது கம்பல்சரி 10/8 வந்து கிடைக்கும். ஸோ இதே தான் வந்து பெய்ரிஷ் பேட்டர்னுக்கு. இப்போ புல்லிஷ் பேட்டர்னுக்கு என்ன உங்களுக்கு வரணும்னா எம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புல்லிஷ் பேட்டர்னா நீங்கள் பார்க்கணுன்னா எம், பெய்ரிஷ் பேட்டர்னா பார்க்கணுன்னா டபிள்யூ. ஓகேங்களா? ஸோ இதே பேட்டர்னை நீங்கள் ஆப்போசிட்டாக போட்டால் உங்களுக்கு பெய்ரிஷ் பேட்டர்ன். ஸோ சேம் இது வந்து அது எஸ்எல் பாயிண்ட்டு, இது வந்து டி பாயிண்ட் வந்து என்ட்ரி பாயிண்ட்டு, எக்ஸ் பாயிண்ட் வந்து எஸ்எல் பாயிண்ட்டு. ஸோ அங்கேருந்து நீங்கள் ஃபிபனாக்கி சி டு டிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஸோ 382 வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு, இது வந்து செகண்ட் டார்கெட்டு. ஏன் இந்த 382 அண்டு 618 இதை வந்து வைக்கிறாங்கன்னா இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. இது 618 ஆமாம் தானே? செகண்ட் டார்கெட்டும் 618 தானே? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டார்கெட்டு 382 தானே? இப்போ ப்ரைஸ் இங்கேருந்து இப்போ மார்க்கெட் போகுது, இங்கே ஒரு மைனர் பிரேக், அதாவது இப்படி வந்து இருக்குது ஸ்ட்ரக்சரு, இங்கே ஒரு மைனர் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஆனாலே இந்த 0.32 வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும், அந்த 0.618 வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை மூவ் பிடிக்கிறது தான் ஹார்மோனிக்குடைய வேலை. கிளியருங்களா? கிளியர் ப்ரோ. ஸோ நம்மளால ட்ரெண்டிங்கில் எங்கள் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே நம்மளால என்ட்ரி போட்டு இந்த மூவை பிடிச்சிட முடியும். ஸோ இந்த மூவை பிடிக்கிற வேலை என்னென்னா இந்த ஹார்மோனிக்குடைய வேலை. ஸோ அது எது வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா டைமும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதுன்னா இந்த 0.382, 0.5, 0.618 இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் படித்தவங்களுக்கு தெரியுமே, அதே மாதிரி இந்த எலியாட் வேவ் படித்தவங்களுக்கும் தெரியும். எல்லா எலியாட் வேவுக்கும் ரிவர்சல் வந்து இதான் போட்டு வச்சுப்பானுங்க மேக்ஸிமம். அந்த இந்த 0.5 வந்து கூட ஆட் பண்ணிப்பாங்க. இந்த 3 இதில் வந்து மார்க்கெட்டை இப்படி வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கும்போது கொடுத்துருப்பாங்க, இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் இப்படி. ஓகேங்களா? ஸோ எலியா ட்ரேட்ஸ் இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிவர்ஸ் ஆகக்கூடிய இடத்துல உள்ளார ரீஃபைன் பண்ணி பேட்டர்ன்ஸ் பார்ப்பாங்க. ரெகுலர், இர்ரெகுலர் அந்த மாதிரி ஃப்ளாட்னு சொல்லிட்டு நிறைய பேட்டர்ன்ஸ் வரும். அதை பார்த்துட்டு அங்கேருந்து திருப்பியும் ஒரு ஃபிப்னாக்கி எதை ஒன்று அப்ளை பண்ணி அங்கே என்ட்ரி போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இது கிளியரா? கிளியர் ப்ரோ. இது TP1. என்ன ப்ரோ? TP1 செட் பண்ண முடியும், TP2 செட் பண்ண முடியாது. TP1 நியர்பை அடிக்க போகுதுன்னா TP1க்கு நீங்கள் மாடிஃபை பண்ணிவிடுங்க டார்கெட்டை. அவங்க கொடுத்துட்டு இருக்கிறது 2 டார்கெட்டு ஹார்மோனிக் உடைய மெத்தடாலஜியில். ஸோ அதை தேவைன்னா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து எஜுகேஷன் கண்டென்ட்டில் இதெல்லாம் வரைஞ்சி போட்டிருப்பேன்.
என்ன பாத்துக்கிறீங்களா? ஆமா ப்ரோ, பாத்துருக்கேன் ப்ரோ, மேல போட்டிருக்கேன் ப்ரோ. ஸோ அதை நான் தான் வரைஞ்சி போட்டேன் லாஸ்ட் பேட்சுக்கு முடிஞ்ச உடனே. ஸோ அதை தேவைன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இதை எடுத்துட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய். அவ்வளவுதானா ப்ரோ? இன்னும் 4 பேட்டர்ன் இருக்குது, எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அது நாளைக்கு பேசலாம். 1 hour ஆயிடுச்சு. இதுக்கு மட்டும் லீவ் காட்டுறீங்களா ப்ரோ? ஒன்றும் பிரச்சனை, நாளைக்கு பார்த்துக்கலாம். போயிட்டு வாங்க. சரி, ஓகே ப்ரோ, பை ப்ரோ. ஏன்னா சாட்டுக்கு போனால் என்ன விட மாட்டீங்க, அது 1 மணி நேரம் பண்ணிடுவீங்க. ப்ரோ நேக் 5 minutes bro. இல்ல பை குட் நைட். Thank you bro. Bye. எல்லாம் சிரிக்கிறீங்க. பை. Thank you bro. டாடா. டாடாவா? Tata bro. நல்லா பண்றீங்க. போயிட்டு வாங்க. நாளைக்கு பார்க்கலாம். Bye bro. ஓகே பை. லவ் யூ. Bye sir.